சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நந்தினி, மழை தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி வரும் சூழலில் ஆங்காங்கே அவ்வப்போது கோடை மழையும் பெய்து வருகிறது. இந்த சூழலில் கொளுத்தும் வெயிலுக்கு இதமாக கோடை மழை தமிழ்நாட்டில் பரவலாக பெய்து வருவது தற்பொழுது சென்னை மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறார்கள். குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் இருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மராட்டியம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவுவதால் இதனால் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்றிலிருந்து அதாவது வரும் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழையும் நீலகிரி, கோவை, திருச்சி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர் போன்ற பல மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பலத்த காற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், நாகை, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் காலை 10 மணி வரை இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதும் என்றும், அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரையும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வருகிறது. அதே போல சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. அதன்படி தற்பொழுது ராயபுரம், நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் மழை தற்பொழுது பெய்து வருகிறது. ஷர்மிளா.